மஞ்சுமல் பாய்ஸ்ல வர சுபாஷ் மாதிரி 2016ல சுத்தி இருட்டா இருந்த என்னோட வாழ்க்கை ஏதோ சுத்தி இருந்தவங்கனால இன்னைக்கு என்னால வெளிச்சத்தை பார்க்க முடிஞ்சிருக்கு. என்னதான் போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமா இருந்தாலும் நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் ஒரு 4 பேத்துக்கு சொல்றது மூலமா அதுல ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் கூட அவங்க லைஃப்ல ஒரு வெளிச்சமா இருக்கும். பெரிய ஸ்டேடியம் லைட்டா அவங்க வாழ்க்கையில் இல்லைனாலும் ஒரு சின்ன பெட்டர் மாஸ் லைட்டாவது இருக்குன்ற நம்பிக்கையில இது எல்லாத்தையும் ஷேர் பண்றேன். தில்லியோட மெஷின் கன்ல இருந்து கிளம்பின புல்லட் மாதிரி என் அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட விஷயங்களை டக்குன்னு கிறிஸ்ப் அண்ட் கிளியரா பாத்திரலாம். எல்லாத்துக்கும் வாழ்க்கையில வந்த மாதிரி எனக்கும் இந்த 3 கேள்வி வந்துச்சு. நாமெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? இந்த 3 கேள்விக்கு என்ன ஆன்சர்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் இன்னொரு கேள்வி வந்திருக்கும். அதாவது இதையே நீ சொல்றத நான் ஏன் கேட்கணுங்கிறது தான். இது சத்தியமா நல்ல கேள்வி. என்னை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா 2016ல 4 டிஜிட் சேலரியோட ஸ்டார்ட் பண்ணனா இன்னைக்கு 2024ல கார்ட்ஸோட பிளெஸிங்கோட 7 ஃபிகர் மார்க்கை ஈஸியா தொட முடியுது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் ஒவ்வொரு நாளும் 10,000 இருந்து 15,000 வரையும் ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய ஃபண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியுது. அதனால நான் கத்துக்கிட்டதை மட்டும் நல்லா தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் ஷேர் பண்றேன். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் மட்டுமே தவிர அட்வைஸ் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. எங்க வீட்டுல போய் நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போறேன், இந்த ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பத்தி படிக்க போறேன்னு சொன்னப்போ நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாக இதெல்லாம் அவசியமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க. ஸோ நான் முதல்ல தேடின விஷயம் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது தான். அதுக்கு முதல்ல இந்தியாவில் உதாரணத்துக்கு லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்து ஹை கிளாஸ் வரையும் நிறைய கிளாஸா பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுல நம்ம எந்த கிளாஸை சேர்ந்தவங்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது உங்க சம்பளம் 10,000 இருந்து 20,000 இருந்துச்சுன்னா நீங்க லோவர் மிடில் கிளாஸ்னும், 20,000 இருந்து 50,000 இருந்துச்சுன்னா நீங்க மிடில் கிளாஸ்னும், 50,000 இருந்து 1 லட்சம் இருந்துச்சுன்னா நீங்க அப்பர் மிடில் கிளாஸ்னும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா ஹையர் கிளாஸ்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நீங்க மிடில் கிளாஸ்ல இருக்கீங்கன்னா 20 வருஷம் கழிச்சும் அதே மிடில் கிளாஸ்ல இருக்கணுங்கிறது தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் கோல். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எங்க அப்பா 2024ல 5,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது அதை மிடில் கிளாஸ்னு சொன்னாங்க. இன்னைக்கு 2024 50,000 வாங்கினா தான் அதை மிடில் கிளாஸ்னு சொல்றாங்க. அப்போ 2044ல என்ன சம்பளம் வாங்கினா அதை மிடில் கிளாஸ்னு சொல்லுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்போம். ஏன் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத டக்குன்னு பார்த்துடலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஜிம்முக்கு போறீங்க, நல்லா வெயிட்டா சூப்பரா ஃபிட்டா இருக்கீங்க. உங்களால அன்னைக்கு 50 கிலோ வெயிட்டை தூக்க முடியுது. திடீர்னு பார்த்தா உங்களுக்கு செம ஃபீவர் வந்துருது. ஒரு 5 நாள் கழிச்சு திரும்ப ஜிம்முக்கு போய் பாக்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதே 50 கிலோ வெயிட்டை தூக்குறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு ஆள் ஹெல்ப் தேவைப்படும். இதே மாதிரி தான் காசும் 2024ல ஒரு முட்டையை வாங்குறதுக்கு உங்களுக்கு 4 ரூபா இருந்தா போதும். இன்னைக்கு 2024ல அந்த காசுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் கம்மியாகி அதே முட்டையை வாங்குறதுக்கு இன்னொரு 2 ரூபாய் ஹெல்ப் கேட்டு 6 ரூபாய் இருந்தாதான் அந்த முட்டையை வாங்க முடியுது இன்னைக்கு. இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். அதாவது தமிழ்ல பணவீக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது பணத்தோட மதிப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சிருது. சரி, இந்த நிலைமை தான் நாளைக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு கண்டிப்பா தெரியல. ஏன்னா இந்தியா ஒருவேளை வல்லரசு நாடா ஆயிடுச்சுன்னா இதே வேலைக்கு கூட நாளைக்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியும். ஆனா நம்ம எப்பவுமே வஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிறது ரொம்பவே நல்லது. கவர்மெண்ட் கொடுத்த இன்ஃப்ளேஷன் கால்குலேட் எடுத்து டக்குன்னு ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம். இன்னைக்கு உங்க மாச செலவு 20,000 இருக்குன்னா இந்தியாவோட சராசரி இன்ஃப்ளேஷன் ரேட் 6% இருக்குன்னா 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு மாதிரியே நீங்க செலவு பண்றதுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட் 80,000 ரூபாய். சரி, என்னோட சினாரியோல 20 வருஷம் கழிச்சு இதே தெம்போட சம்பாதிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. இன்னைக்கே சுந்தரா டிராவல்ஸ் பஸ் மாதிரி கைவலி கால்வலின்னு பேட்ச் ஒர்க் பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் இல்லையா சார் ஒரு ரெண்டு, இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இல்லையான்னு தேடி பார்த்தப்பதான் தேல்பத்ரி சிங் மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையில ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதை தெரிஞ்சாதான் எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத ஈஸியா உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஏன் அது இவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறத இப்ப பார்த்துடலாம். உதாரணத்துக்கு நம்ம எந்திரன் படத்துல வர்ற சூப்பர் ஸ்டார் 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரே ஒரு ரோபோவை உருவாக்குறாரு. ஆனா அந்த ரோபோ இன்னொரு ரோபோவை உருவாக்குற அளவுக்கு சக்தி இருக்கு. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டாரும் அந்த ரோபோவும் சேர்ந்து இன்னொரு ரோபோவை உருவாக்குறாங்க. முதல் ரோபோ உருவாக்குறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. இப்போ 2வது ரோபோட்டை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு 5 வருஷம் தான் ஆகும். இப்போ சூப்பர் ஸ்டாரும் 2 ரோபோவும் இருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து அடுத்த ரோபோ உருவாக்குறதுக்கு 2.5 வருஷம் இருந்தாலே போதும். இதுல என்ன தெரியுதுன்னா, முதல் 1 லட்ச ரூபாயை சேர்க்கறதுக்கு தான் நீங்க தனியா 10 வருஷம் கஷ்டப்படணும். அடுத்து நீங்களும் அந்த 1 லட்ச ரூபாயும் சேர்ந்து அடுத்த 1 லட்ச ரூபாயை உருவாக்குறதுனால தான் முதல்ல 10 வருஷம் எடுத்துக்கிட்டது அடுத்த 5 வருஷத்திலேயே அடுத்த 1 லட்ச ரூபாயை உருவாக்க முடியும். அதுக்கு அடுத்த 1 லட்சம் 2.5 வருஷத்திலும், அதுக்கு அடுத்த 1 லட்சம் 1 வருஷத்திலும் உங்களால எடுக்க முடியும். இந்த மாதிரி நீங்க மட்டும் ராத்திரி பகலா வேலை செய்யாம உங்க பணமும் ராத்திரி பகலா வேலை செஞ்சதுன்னா உங்களோட இலக்கை ரொம்ப சீக்கிரமாவே உங்களால ரீச் பண்ண முடியும். இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த திட்டம், அதாவது அந்த ஸ்கீம், அது கோல்டோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ லேண்டோ எதுவா இருந்தாலும் அது காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொடுக்குதாங்கிறத தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்றது மூலமா உங்களோட வேலை ரொம்ப ஈஸியா சிம்பிளாவே முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நம்பர் 7. ஏன் 7னா இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் 6ல இருந்து 7% இன்னைக்கு இருக்கு. குறைஞ்சபட்சம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 7% ரிட்டர்ன் கொடுத்துச்சுன்னா இன்னைக்கு நீங்க தனலட்சுமி மாதிரி ஒரு காரப்பொரி வாங்கினீங்கன்னா 20 வருஷம் கழிச்சும் அதே காரப்பொரியை உங்களால அந்த காசை வச்சு வாங்க முடியும். இல்லாட்டி காரம் என்ன பொடி கூட வாங்க முடியாது. அப்படி என்னென்னலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். நான் ரொம்ப சேஃபா பேங்க்லேயே வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெரும்பான்மையான பேங்க்ஸ் 3ல இருந்து 4% வரையும் வட்டி கொடுக்குறாங்க. அடுத்து கவர்மெண்டே நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க.
உதாரணத்துல பிபிஎஃப்ல 7.2%, பிக்ஸ்டு டெபாசிட்ல 7-8%, சீனியர் சிட்டிசனுக்கு 8%, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. பொதுவாகவே கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சேஃப். அடுத்து கோல்டு பாத்தீங்கன்னா கடந்த 20 வருஷத்துல சராசரியா 8-9% வரையும் கொடுத்திருக்கு. ஆனா எப்பவுமே நிலையா இருக்குன்றத கேரண்டி பண்ண முடியாது. அடுத்து ரியல் எஸ்டேட் கடந்த 20 வருஷத்துல 6% 20% வரையும் மாறி மாறி கொடுத்திருக்கு. கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் லக். சரி, அதை விட அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒன்று சொல்லுன்னு சொன்னீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல நிஃப்டி 50ல கடந்த 20 வருஷத்துல 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அதை விட அதிகமானா மிட் கேப்ல 13-15% வரையும் கொடுத்திருக்கு. ஸ்மால் கேப்ல 15% மேலேயும் கொடுத்திருக்கு. சரி, இதெல்லாம் ரிஸ்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ரோட்ல நடந்து போறது கூட தான் ரிஸ்க். ஆனா நம்ம கரெக்டா ரூல்ஸை ஃபாலோ பண்ற மாதிரி நல்ல எஜுகேஷனோட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்றது மூலமா இந்த ரிஸ்க்கை நிறையவே குறைக்கலாம். அதை பத்தி அடுத்த வீடியோஸ்ல டீடைல்டா பார்க்கலாம். இதுவரை நான் சொன்ன விஷயங்கள் தப்புன்னு தெரிஞ்சாலோ இல்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் மாற்று கருத்துக்கள் இருந்தாலோ தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் மட்டும் இல்லாம என்ன மாதிரி ஒரு 4 பேர் உங்க கமெண்ட்டை பார்த்து கத்துப்போம். என்ன மாதிரி நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை 4 பேருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. யூடியூப் இந்த வீடியோவை இன்னொரு 4 பேருக்கு எடுத்து காட்டும். அவங்களும் இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எடுத்துப்பாங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.